இது உங்கள் ஏகே வேர்ல்டு வைடின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழில் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, Xiaomi Pad 7 அதோட இந்தியன் வேரியன்ட் லான்ச் ஆக போகுது. அதோட கீக் பெஞ்ச் ஸ்கோர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுங்க. Xiaomi Pad ஒன் ஆஃப் த மோஸ்ட் எதிர்பார்க்கக்கூடிய பேடில் இது ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரைஸும் அந்த அளவுக்கு நல்லா அக்ரெசிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்கப்படுறது தெரிஞ்சுக்கலாம். இதோட ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 11.2 இன்ச் கொண்ட 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7+ Gen 3யோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, 3 MP ரியர் கேமரா, 8 MP செல்ஃபி கேமரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பேட்டரியாக பார்த்தீங்கன்னா 8850 mAh இருக்க போது, 45 வாட்ஸ் வயர் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது. இது வந்து Xiaomi Pad வந்து 7க்கு என்ன ப்ரைஸுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் லான்ச் பண்ண ப்ரைஸை கம்பேர் பண்ணக்குள்ள இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா, பேஸ் வேரியண்ட் அதாவது 8GB RAM 128GB வேரியண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 வரலாம். அதுக்கப்புறம் 8GB RAM 256GB வேரியண்ட் வந்து ஒரு 27,000 வரலாம். ஃபைனலாக 12GB RAM 256GB வேரியண்ட் வந்து ஒரு 30,000 வரலாம். இப்போ இதை பார்த்துட்டு இதோட கீக் பெஞ்ச் ஸ்கோர் என்னதான் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சிங்கிள் ஸ்கோரில் 1777, மல்டி ஸ்கோரில் 5106ன்ற மாதிரி ஸ்கோர் வரப்போகுது. இப்போதைக்கு இதுதான் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற Xiaomi Pad 7ஓட கீக் பெஞ்ச் ஸ்கோரு. நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி புக் 5 ப்ரோ குளோபலி லான்ச் ஆக போகுது, இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதில் நம்ம என்ன ஸ்பெக் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து இந்தியாவில் என்ன ப்ரைஸ்க்கு வரும்ன்றது கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் ரிவீல் ஆயிருக்கான்றது தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் ரிவீல் ஆயிருந்தால் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அதோட ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, புக் 5 பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி புக் 5 360யோட வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து காப்லிட் பிளஸ் லேப்டாப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த மாடலில் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்டெல் கோர் அல்ட்ராஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பவர்டு பை இன்டெல் கோர் அல்ட்ரா சீரிஸ் 2ஓட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேலக்ஸி ஏஐ ஃபீச்சர்ஸோட, அதாவது சாம்சங் கேலக்ஸி ஏஐ ஃபீச்சர்ஸோட வரப்போகுது. கூகுள் சர்க்கிள் டு சர்ச் அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் இன்டெல் ஆர்க் ஜிபி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 32GB RAM 1TB ஸ்டோரேஜோட வரப்போகுது. 16 இன்ச் AMOLED டிஸ்பிளேயோட வரப்போகுது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. எஸ் பென் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேலக்ஸி புக் 5 ப்ரோ பொறுத்த வரைக்கும் இன்டெல் கோர் அல்ட்ரா 7 ப்ராசஸரோட வரப்போது, 7258V ப்ராசஸரோட வருது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விண்டோஸ் 11ஓட வரப்போது, 32GB RAM இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே ரெண்டுத்துலேயுமே வந்து மல்டிபிள் மெமரி கான்ஃபிகரேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து லான்ச் வந்து கூடிய சீக்கிரத்தில் இருக்குது. கேலக்ஸி புக் 5 ப்ரோவையும் 5யும் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேலக்ஸி புக் 5 அண்ட் 5 ப்ரோ பார்த்தீங்கன்னா குளோபலில் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. குளோபலி இந்தியாவில் லான்ச் ஆகும்போது நான் ப்ரைஸை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து குளோபலில் லான்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்தியாவிலையும் ப்ரைஸ் ஆனால் ரிவீல் ஆகல. ப்ரைஸ் ரிவீல் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் போய்னா, அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, OnePlus 13 வந்து இப்போ வந்து இந்தியாவில் எந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும்போது எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். OnePlus 13 வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும்போது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இயர்லி 2025க்கு இன்னமும் வந்து கொஞ்ச நாளே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 நாள் கிட்ட தான் இருக்குது. அப்படிப்பட்ட 2025 நாள் கழிச்சு நம்ம வந்து ஜனவரி ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus 13 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3 கலர் வேரியண்ட்டில் வரப்போது, ஒயிட், பிளாக், அதுக்கப்புறம் வந்து ஒரு ராயல் லுக்கில் உள்ள ஒரு ப்ளூ, இந்த 3 கலரில் வரப்போது. இந்த 3 கலர்லையும் OnePlus 13 வந்து எதில் லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அமேசானை பேஸ் பண்ணி லான்ச் ஆக போகுது. அமேசானை பேஸ் பண்ணி லான்ச் ஆகிற OnePlus 13ல் Axon 15ஓட ஆண்ட்ராய்டு 15ஓட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து Snapdragon 8 Elite பிக்கஸ்ட் சிப்ஸ் ஃபிளாக்ஷிப் சிப்ஸோட வருது. மற்ற வந்து இதில் வந்து எல்லாமே ஏஐ ஃபீச்சர் இருக்குது. ஏஐ டீட்டெயில் பூஸ்ட், ஏஐ வால்பேப்பர், ஏஐ ரெஃப்ளெக்ஷன் எரேசர், ஏஐ நோட்ஸ், எக்கச்சக்கமாக ஏஐ லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து என்ன ப்ரைஸுக்கு வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. OnePlus 13 பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி, 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கிற இது வந்து கிட்டத்தட்ட வந்து சைனாவில் லான்ச் பண்ண ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு 53,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்ச
தெரிஞ்சு இந்தியாவில் இதே பிரைஸ் வருமானு கேட்டிங்கன்னா 53,000 55,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதா. ஏன்னா இவங்களோட காம்படிட்டிவாக இருக்கிற ஐக்யூ பார்த்தீங்கன்னா 59,000 லான்ச் பண்ணி 54,000 வந்து டிஸ்கவுண்ட் போக கொடுக்குறாங்க. அதே போல தான் இவங்களும் வந்து அந்த டிஸ்கவுண்ட் போக ஒரு 55,000 கிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா லாவாவோட ப்ரோ பட்ஸ் அப்படின்ற ஒரு பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. லாவா ப்ரோ பட்ஸ் T24. இந்த T24 ப்ரோ பட்ஸில் என்னென்ன ஸ்பெக் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது அவைலபிலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து 10 மில்லிமீட்டர் டிரைவர் கொடுக்குறாங்க, பவர்ஃபுல் என்கேஜ்டு பேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கால் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா ENC கொடுக்குறாங்க, குவாட் மைக்கோட ENC குவாலிட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோ லேட்டன்சி கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 35 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத்தை பார்த்தீங்கன்னா 5.4ஓட லேட்டஸ்ட் கனெக்டிவிட்டியோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ் பேபேக் டைம் கிடைக்கும், 470 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 150 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பிளேபேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டூவல் டிவைஸ் பேரிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாக்ஸோட சைஸ், அதாவது கேஸோட சைஸு பார்க்குறதுக்கு என்ன கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 5 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வெனம் பிளாக், ட்ரிப்பி மேக்கோ, அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் ஸ்னேக்கி ஒயிட் அண்ட் ஹெர்ப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 5 கலர் வேரியண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1299 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து அவைலபிளாக இருக்குது ரீட்டைல் ஸ்டோர்லையும், அதுக்கப்புறம் வந்து லாவோட ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. வாட்ஸ்அப்பில் இந்த அப்டேட் முன்னாடியே வருன்றதா சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம கேள்விப்பட்டதான். இப்போ வந்து அந்த அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் யாராவது டைப் பண்ணிக்கிட்டு இருந்தால் வெறும் வந்து டைப்பிங்கிற மாதிரி தான் காமிக்கும். இப்போ வந்து யார் குரூப்பில் மென்ஷன் பண்ணால் டைப் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி தான் காமிக்கும். இப்போ வந்து குரூப்பில் என்ன மாதிரியான அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா யார் டைப் பண்ணுறாங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரோட காமிச்சு டைப் பண்ணுற மாதிரி, ஒரே சமயத்தில் மல்டிபிள் பேர் டைப் பண்ணாலும் எத்தனை பேர் டைப் பண்ணுறாங்களோ அத்தனை பேரோட ப்ரொஃபைல் பிக்சரையும் அவங்க அந்த குரூப்பில் வந்து டைப்பிங் மேலே காமிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப்பிங் இண்டிகேட்டர் ஃபீச்சர்ஸ் இப்போ வந்திருக்கு. இது ஒரு அப்டேட்டாக பார்க்கப்படுகிறது. குரூப்பில் வந்து அட் டைத்தில் யார் யார் டைப் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்டிவாக இருக்கிற குரூப்புக்கு இது உதவும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குரூப் வந்து ஆக்டிவிட்டியாகவே இல்லை. நம்மள்ட்டையும் நிறைய குரூப்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டியாக இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் ஆக்டிவிட்டியாக குரூப் இருக்கிற குரூப்புக்கு மட்டும் இது உதவுன்றது என்னுடைய கருத்து. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா சாம்சங்கோட One UI 7 பீட்டா வந்து இப்போ வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எந்தெந்த கண்ட்ரிக்கு எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஒரு சாம்சங்கோட One UI 7 வந்து ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி ரொம்ப நாளாவே வந்து அவங்களோட இந்த அப்டேட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரிக்கு கேட்டிங்கன்னா பீட்டாவில் தான் இருக்குது. அதனால வந்து அது எந்தெந்த கண்ட்ரிக்கு கேட்டிங்கன்னா ஜெர்மனி, இந்தியா, கொரியா, போலாந்து, UK, US மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த வந்து சாம்சங் One UI 7 பீட்டா இந்தியாவுக்கும் அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாம்சங்கோட கேலக்ஸி S24 சீரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதில் பக் இருக்கும். உங்களோட பிரைமரி டிவைஸாக இருந்தால் யூஸ் பண்ணுறத தவிர்த்துருக்க கண்டிப்பாக சில பக்ஸோட வந்திருக்கும். அது எந்த இல்லை கிட்டத்தட்ட 29 லாங்குவேஜஸ்க்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 29 லோக்கல் லாங்குவேஜஸ்க்கு, அதாவது சொல்ல போனால் அந்தந்த கண்ட்ரியோட ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜான சவுதிக்கு வந்து அரபிக் லாங்குவேஜ், சைனீஸ்க்கு வந்து சைனீஸ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா, இந்தியா, UK, USன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே இங்கிலீஷாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டச்சு, ஃப்ரெஞ்சுன்ற மாதிரி கனடா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன், அதுக்கப்புறம் இந்தியாவோட லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்லி இந்தியாவுக்கு ஹிந்தி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்தியாவுக்கான நிறைய லாங்குவேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் எக்கச்சக்கமான லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் சப்போர்ட்டும் One UI 7 வருமானதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸ்டேபிள் வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்டேட் பண்ணி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது, பீட்டா வெர்ஷன் யாராவது அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. One UI வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்களோட பீட்டா ஜாயினிங் ப்ரோக்ராம் மூலியமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கூகுள் வந்து ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்றத, அதாவது நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணும். அந்த ஒரு ஏஐ இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அது மட்டும் இல்லாமல் அது கொண்டு வந்து இதுக்கு காம்படிட்டிவாக இருக்கிற ஏஐக்கும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. கூகுள் லான்ச் பண்ண ஏஐ பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வியோ ஜென் ஏஐ வீடியோ மாடல் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏஐ வந்து ஒர்க் ஆகி வந்து
வீடியோ நம்ம கொடுக்கும். நம்மளுக்கு தேவையானதை ஈஸியாக ஓரளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது காம்படிட்டிவாக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஏஐ சோரா தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட சேலஞ்சும் பண்ணியிருக்கிறாங்க. எங்களோட ஜென் ஏஐ வந்து இப்போ வந்து நாங்கள் வியோ ஏஐ மூலியமாக வியோ ஜென் ஏஐ வந்து இப்போ வந்து உங்களுக்கு சேலஞ்சு கொடுக்குறோன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு சேலஞ்சு கொடுக்குற மாதிரி இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா போல்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட் பார் இதெல்லாம் கொஞ்சம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது போல்ட் வந்து இப்போ வந்து பேஸ் பாக்ஸ் X30ன்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஸ்பெக் அப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஸ் பாக்ஸ் X30 பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எல்இடி டிஸ்பிளே இருக்குது. 30 வாட்ஸ் பாஸ் பூட்டோட அவுட்புட் கொடுக்க போது டூயல் டைனமிக் டிரைவர் இருக்க போது ஈக்குவலைசர் மோடு இருக்கு. மியூசிக்கு மூவிக்கு நியூஸ்க்கு இந்த மாதிரி ஈக்குவலைசர் மோடு இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூடூத்தோட 5.0 சப்போர்ட் 5.4 இருக்கு. லேட்டஸ்ட் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் EDR இருக்கு, FM இருக்கு, ஆக்ஸ் கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம், USB மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம், பில்டின் கிளாக் அண்ட் அலாரம் மோடு இருக்கு. அதுக்கப்புறம் மீடியா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி பாக்ஸ் X80 சொல்லி ஒரு ஊஃபர் மாதிரி ஒரு சவுண்ட் பாரை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மிஸ் கிரில்ஸ் அண்ட் கிராப் அண்ட் க்ரோ ப்ராப்பரிட்டி டிசைன் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம கையில் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பெட்டியை தூக்கிட்டு போகிற மாதிரி கேரி பண்ணிட்டு நம்ம வெளில எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் LED பேனல் இருக்குது, டைனமிக் RGB லைட் இருக்குது, 80 வாட் அவுட்புட் இருக்குது, டூயல் டைனமிக் டிரைவர் இருக்குது, வித் பாக்ஸ் வித் பூம் மேக்ஸ் டெக்னாலஜியோட கொடுக்குறாங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடியோ குவாலிட்டி சவுண்டு கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் 5 ஹவர்ஸ் கிடைக்கும். ப்ளூடூத்தோட 5.3 சப்போர்ட் இருக்குது. கனெக்டிவிட்டிக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. UFC, USB, AFX, TF கார்டு, அதுக்கப்புறம் கரெக்ட் மைக் அவுட்புட், அதுக்கப்புறம் டைப் C பவர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க சவுண்ட் பார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பேஸ் பாக்ஸ் X625 அப்படின்ற ஒரு சவுண்ட் பார் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 625 வாட் அவுட்புட் இருக்க போது டால்பி டிஜிட்டல் சவுண்ட் இருக்க போது 5 ஃபுல் ரேஞ்ச் பூமெக்ஸ் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டுடியோ குவாலிட்டி பேஸ் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5.1 சேனலும் 1 சப்வூஃபரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயர் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 சேட்டலைட் ஸ்பீக்கர், 3 ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஈக்குவலைசர் மோடு இதுலேயும் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி எல்லா ஆப்ஷனும் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. 5.3 ப்ளூடூத்தோட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வால் மவுண்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட பிரைசிங்கை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படின்ற பிரைஸோட X30யோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1799 கொடுத்துருக்காங்க. பார்ட்டி பாக்ஸ் X80 பார்த்தீங்கன்னா 5099 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேஸ் பாக்ஸ் X625 அதாவது இந்த சவுண்ட் பாரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 39,999 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 1 இயர் வாரண்டியோட வருது. நீங்கள் வந்து அஃபிஷியலான எல்லா வெப்சைட்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் போல்ட் அபிஷியல் வெப்சைட் எல்லாத்துலையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே கிடையாது. இந்த அப்டேட் வந்து ப்ராட்காஸ்ட் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு ப்ராட்காஸ்ட் சேனலையே ஆப்ஷனே வந்து சில எலிஜிபிள் கேட்டகரிக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. எல்லாராலையுமே ப்ராட்காஸ்ட் சேனல் ஓப்பன் பண்ண முடியாது. அதாவது எப்படி நம்ம வந்து டெலிகிராமில் சேனல் ஓப்பன் பண்ணுறோமோ, வாட்ஸ்அப் சேனலில் எப்படி வச்சுருக்கிறோமோ, அதே போல் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ வந்து ப்ராட்காஸ்ட் சேனல்னு ஒன்று இருக்குது. அதை வந்து இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர் வந்து ஓப்பன் பண்ணி வைப்பார். அவங்களோட போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறது, சில முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறது. ஏன்னா இங்கே அவங்க மிஸ் பண்ணாலும் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா அந்த இடத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புறதுக்கு வச்சுருப்பாங்க. அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம எமோஜி மட்டும்தான் போடுற மாதிரி இருந்துச்சு, ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதை வந்து ரீப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராட்காஸ்ட் சேனலில். இது வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ராட்காஸ்ட் சேனல் வச்சுருக்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கு இது யூஸ் ஆகுமான்னு என்ன பொறுத்த வரைக்கும் யூஸ் ஆகாது. அடுத்த நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்டோரோலா ரேசர் 50 அல்ட்ரா அண்ட் எட்ஜ் 50 நியோ இந்த ரெண்டு ஃபோனுக்கும் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மொச்சா மவுஸ் எடிஷன் சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எடிஷனில் என்ன இருக்க போது கேட்டிங்கன்னா மொச்சா மவுஸ்க்கான ஃபீச்சர்ஸ் தீம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் சேம் ஃபீச்சர் தான். மோட்டோரோலா எட்ஜ் ரேசர் 50ல் என்ன இருந்துச்சோ மோட்டோரோலா எட்ஜ் நியோ 50ல் என்ன இருந்துச்சோ அதே ஃபீச்சர்ஸ் தான்.
நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா கூகுள் இப்போ வந்து அஃபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க இது நாள் வரைக்கும் அவங்களோட பிக்சலோட பழைய போன்ஸ்க்குலாம் என்னென்ன எத்தனை வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் தெரியாம இருந்துச்சு. இப்போ வந்து பிக்சல் 6 சீரிஸுக்கும் பிக்சல் 7 சீரிஸுக்கும் பிக்சல் ஃபோல்டுக்கும் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் எத்தனை வருஷம் தெரியாம ஆனா அவங்க அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது வாங்கின கஸ்டமருக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் முடிஞ்சிருந்தாலும் அவங்க அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா குறிப்பிட்ட வருஷம் கேரண்டி பண்ணியிருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிக்சல் 6 சீரிஸ் பிக்சல் 7 சீரிஸ் பிக்சல் ஃபோல்டுல 5 வருஷம் அப்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல அப்டேட்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8 சீரிஸ்ல இருந்து அவங்க வந்து 7 இயர்ஸ் அப்டேட்டுக்கு மூவ் ஆயிட்டாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல்மி நியோ 7 இப்போ வந்து அதோட டிஸ்பிளே டீட்டெயில் கிடச்சிருக்கு. எல்லாமே ஸ்பெக்கு நம்ம பார்த்தது தான் ஏற்கனவே பார்த்தது தான். அதில் வந்து டிஸ்பிளேல என்ன கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து ரியல்மி நியோ 7ல் வந்து கிட்டத்தட்ட வந்து டிஸ்பிளே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்பெக் தான். அதாவது 6.78 இன்ச்சு கூட 1.5K கூட 80 LTPO டிஸ்பிளே தான். ஆனால் வந்து இதில் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 6000 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஃபோனில் 6000 நிட் பீக் பிரைட்னஸ்ன்றது ஒரு அதிகம் தான். ஆனால் வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இதனால வந்து கண்ணில் வந்து பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் போனோம். அதை எப்படி வந்து சமாளிக்க போறாங்க அப்படின்றதா. ஏன்னா பிரைட்னஸ் அதிகமாக இருந்தால் சார்ஜும் டவுன் ஆகும். அது மட்டும் இல்லை அதில் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம நைட்ல யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஐ பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எப்படி அவங்க சமாளிக்கிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா ரியல்மி 14X ஸ்பெக்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட சில டீட்டெயில்ஸும் கிடைச்சிருக்கு. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி 14X வந்து கிட்டத்தட்ட ஒரு 5G சப்போர்ட் ஃபோன் தான். இந்த ஃபோனில் என்ன இருக்க போகுது கேட்டிங்கன்னா 6.67 இன்ச்சு கொண்ட HD+ LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. IP69 ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 6GB வருது. 6GB 128 8GB 128 8GB 256GB மாதிரி வேரியன்ட் வருது. இது எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி ரியல்மி அஃபிஷியலாக சேல்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் வேணும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 Plus அதோட கிக்பென்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. 1 செகண்ட் கிக்பென்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அது என்ன சிப்செட்டில் வந்திருக்கு, என்ன கிக்பென்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 Plus பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி 12GB ரேமோட மாடலில் தான் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் சிப்செட்டோட வருது. அந்த எக்ஸினோஸ் 2500 சிப்செட்டோட வருது. அதோட கிக்பென்ச் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கோரில் 2358, மல்டி ஸ்கோரில் 8211 மாதிரி போயிருக்கு. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் பார்க்கும்போது இது வந்து ஒரு காம்படிட்டிவில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் காம்படிட்டிவ்க்கு. ப்ரைஸை பொறுத்து தான் இதை நம்ம முடிவு பண்ணணும். ப்ரைஸ் நல்லா கம்மி விலையில் வச்சாங்கன்னா இந்த கிக்பென்ச் ஸ்கோர் ஓகே தான். இதுக்கு வந்து எக்ஸினோஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரியல் டைமில் பண்ணது, எக்ஸினோஸில் பஞ்சாயத்துலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி ஓவர்டேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம அடுத்த பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா OnePlus Watch 3 அதில் வந்து சில டீட்டெயில் கிடச்சிருக்கு. அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். OnePlus Watch 3 பிக்கர் பேட்டரியோட வரப்போது, பிக்கர் டிஸ்பிளேயோட வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. OnePlus Watch 3 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத வாட்சில் வந்து எந்த ஒரு பிராண்டும் கொடுக்காத அளவுக்கு பேட்டரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 648 mAh பேட்டரி கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து 29.6% லார்ஜ் தான். கிட்டத்தட்ட OnePlus Watch 2 கூட 500 mAh தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதை தாண்டி பிக்கராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா எக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம ஒன்று இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருந்தோம். அதாவது எக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக ப்ளூ ஸ்கை இப்போ வந்து குளோபலாக வந்து இருக்குது. அதே அது ட்விட்டர் எப்படி இருக்குமோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரியே தான் இருக்கும். அதனால வந்து அதுலேயும் இப்போ வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து எவ்வளோ யூசர்ஸ் ஜாயின் ஆகிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 24 மில்லியன் யூசர்ஸ் வந்து இப்போ ஜாயின் ஆகிருக்காங்க. என்னதான் வந்து இவ்வளோ யூசர்ஸ் இருந்தாலும் ட்விட்டர் அளவுக்கு வந்து அது ஓவர்டேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ட்விட்டரில் வந்து அளவுக்கு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா காம்படிட்டிவாக இருக்கும். ஆனால் ட்விட்டர் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக ஆகும்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ட்விட்டரில் அந்தளவுக்கு வந்து யூசர்ஸ் இருக்காங்க, அந்தளவுக்கு டேட்டாஸ் இருக்குது, அந்தளவுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறையவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டரில். ஆனால் அடிக்கடி வந்து இந்த ப்ரீமியம் வாங்குங்கன்ற தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு எந்த இதுலேயும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்ல. எனக்கே நிறைய வாட்டி புஷ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஒரு டெடிகேட் வீடியோ பேசுவோம். இன்றைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்றது இன்னைக்கான
இன்னைக்கான ஃபைனல் நியூஸ்னு கேட்டிங்கன்னா டெக்னோ வந்து அவங்க வந்து கேமராவில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. டெக்னோ வந்து அப்கமிங் ஃபிளாக்ஷிப் லெவலில் கேமரா போயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஒரு கார் ரேஸ் நடக்குது, இல்லை ஒரு ஹார்ஸ் ரைடிங் நடக்குது, அதுக்கப்புறம் இல்லை ஒரு ரன்னிங் நடக்குது. இதெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணுறதுக்கு மூவிங் ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து, அது மட்டும் இல்லாமல் கிட்ட கிடையாது, லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அவங்க கூட அதுக்கு கொஞ்சம் இமேஜஸ் காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு டென்னிஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு டென்னிஸ், அதுக்கப்புறம் ஒரு பேட்மிண்டன், இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸில் எப்படி குறிப்பாக சொல்லணும், பேட்மிண்டனில் எப்படி ஒரு ஷாட்டை அடிக்கிறதுக்கு எவ்வளோ வேகமாக அடிப்பாங்களோ, எவ்வளோ குயிக் செகண்டில் அடிப்பாங்களோ அந்த ஷாட்டை அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி எல்லா ஷாட்டையும் கேப்சர் பண்ணினா கிட்டத்தட்ட லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த ஒரு வீடியோ ஒரு செகண்டில் உள்ள கேப்சரை ஒட்டுமொத்தமாக கேப்சர் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இதை அவங்க அஃபிஷியலாக அவங்க டெக்னோ ஃபியூச்சர் லென்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பேட்மிண்டன், அதுக்கப்புறம் சைக்கிள் ரைடிங், இதுக்கெல்லாம் இது ஃபியூச்சரில் டெக்னோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஃபாரினில் பார்த்தீங்கன்னா டெக்னோ பிராண்டு கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. அதனால எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்க. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதை நமக்கு ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட அஃபிஷியலான வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஆஃபர்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.